ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம 2024ல ஒரு சயின்டிபிக் டைம் டிராவல் படமான பிளிங்க் படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீநிதி. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா தீக்ஷித் செட்டி, மந்த்ரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இளைஞன் ஊர்ல இருக்கிற தன்னோட அம்மாவுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அவங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு நினைச்ச ஒரு குறிக்கோளோட இருக்கிறாரு. அவருக்கு வந்து எந்த வேலையும் கிடைக்கிறது இல்ல. அவர் வந்து ஒரு பணக்கார பெண்ணா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோவை வந்து ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. அவர் வயசானவர். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உன்னோட அப்பா யார் தெரியுமா, உங்க அப்பா வந்து பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க அம்மாவை கிட்ட கேளுன்னு சொல்லுவாரு. உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவை போன் பண்ணி கேட்பாரு. அப்பாவை பத்தி நீங்க இப்ப தெரிஞ்சுக்க தேவையில்ல அப்படிங்கிறாங்க. அதனாலேயே அவருக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருது. இவர் ஏன் நம்மள பின்தொடர்ந்துட்டே இருக்காருன்னு தெரியாம அந்த ஹீரோ வந்து குழம்பி போயிடுறாரு. குழம்பி போனோடனே என்ன ஆகுதுன்னா, அந்த ஹீரோ மாதிரியே இருக்கிற இன்னொருத்தர் இருப்பாரு. இவருக்கு உடனே கன்ஃபியூஸ் ஆயிரும். அதாவது அந்த ஒரு பெரியவரும் நம்மள ஃபாலோ பண்றாரு, நம்மள மாதிரியே ஒரு உருவம் வந்து நம்மளுக்கு இடத்த ஃபுல்லப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரெண்டு பக்கமும் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாரு. உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெரியவரை தேடி போறாரு. ஒரு டைம் கண்டுபிடிச்சு அந்த பெரியவரை தேடி போய் அவர்கிட்ட போய் என்னதனால இப்படி நடக்குதுன்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, நீ வந்து 1990s போனீங்கன்னா உனக்கு வந்து சில விஷயங்கள் தெரிய வரும். நான் யாரு, அதுக்கு பின்னாடி விஷயம் என்ன, உங்க அப்பா யாருன்னு எல்லாம் தெரிய வரும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்ணுல 2 சொட்டு டிராப் விட்டா, அதாவது மருந்து விட்டா அது வந்து அந்த ட்ரெயின் டிராவலுக்குள்ள எழுதிட்டு போயிரும்னு சொல்லிட்டு ஒரு கொடுக்குறாரு. டைம் மாத்தி வச்சா போயிருவோம்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, டைம் மாத்தி வச்சு அந்த கண்ணுல 2 சொட்டு விடுறாங்க. அது அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கண் இமைக்காம அரை மணி நேரம் வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியுங்கிறது அவருடைய குவாலிபிகேஷன். அதனாலேயே அவரை செலக்ட் பண்றாரு. அவரு செலக்ட் பண்ண உடனே அவர் சொல்றாரு, நீ கண்ணை இமைச்சினா மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வந்துருவ, கண் இமைக்காத வரல நீ வந்து பாஸ்ட்ல இருப்ப அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதுபடி அதாவது ரிவர்சல் போயிடுறாரு. போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி 2 பேரு, அவங்களுக்கு குழந்தை இல்ல. அவங்களுக்கு அந்த கணவனுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அந்த வீட்டுல வந்து ஒருத்தர் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்துல இருந்து வந்து சேருவாரு. சேர்ந்த உடனே அவங்களுக்குள்ள நடக்கிற டிராஜடி டிராமா என்ன, அதுக்கப்புறமும் அந்த கதைக்கும் நம்ம ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம், அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சாரா, அம்மா யாரு, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் தீர்த்து வச்சாரா, இல்ல காதலியை கரம் பிடிச்சாரா, இன்னும் ஏகப்பட்ட கேள்விகளுக்கு இந்த படம் வந்து கிளைமேக்ஸ்ல பதில் சொல்லும். இந்த படம் வந்து ஒரு ஒரு டெத் ஸ்லோவான ஒரு படம். அது வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நான் முன்கூட்டியே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரலும் நீங்க பாத்தீங்கன்னா படம் அவ்வளவு ஒரு ரொம்ப சலிப்பு தட்டுற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சில சீன்கள் வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது செகண்ட் ஹாப்ல வந்து அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் எல்லாம் வருது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்ததை விட செகண்ட் ஹாப் வந்து உங்களுக்கு குழப்புவாங்க. ஏன்னா ஏஜ் வருஷத்தை மாத்தி சொல்லுவாங்க. அப்புறம் நீ வந்து அப்பையும் நீ காப்பாத்திருக்கணும், தவறிட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்த நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அந்த கதையும் இந்த கதையும் மாறி 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 காட்டி நம்மளுக்கு ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஆனா இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய கதை வந்து ஒரு ஷார்ட்டா சுருக்கி தேவையில்லா சீன்லாம் நீக்கிட்டு ஒரு ஷார்ட்டா சுருக்கி ஒரு 1:45 மினிட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருந்திருக்கும். இது வந்து பெருசா காட்சிகள் அமைப்பினாலையும் தேவையில்லாத வசனங்களாலையும் நிறைய போட்டு நிரப்பி வச்சதுனால இந்த கன்னட படம் வந்து ஒரு ஸ்லோவான ஒரு டைம் டிராவல் படம் தான். இந்த படத்தை வந்து நீங்க டைம் எடுத்து பார்க்காதீங்க, டைம் இருந்தா பாருங்க. அந்த மாதிரி படம் தான் இது. இதுக்கு வந்து ஒரு 45ல இருந்து ஒரு 50 மார்க்குள்ள கொடுக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் ஒர்த்து கிடையாது. தேங்க்யூ.